தமிழர்களோட வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது ஜல்லிக்கட்டுன்னு சொல்லலாம். அதாவது கட்டுக்கடங்காத ஒரு காளையோட ஒரு ஆண்மகன் அவர் தழுவி அந்த காளையை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்படி அந்த காளையை அடக்குனாருன்னா அந்த ஆண்மகனோட வீரத்தை அவர் நிலைநிறுத்தவும் செய்வார். இதை ஜல்லிக்கட்டுன்னு சொல்கிறோம். இது இன்றைக்கி விளையாட்டாக இருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் கிருஷ்ணரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. அவர் ஜல்லிக்கட்டு விளையாண்டாருன்னு தெரில, ஆனால் ஜல்லிக்கட்டில் வரா மாதிரி காளை ரூபத்தில் வந்த ஒரு அசுரனை அவர் வதம் பண்ணவும் செஞ்சார். அப்படி அவர் எந்த அசுரனை வதம் பண்ணார், அது என்ன சம்பவம் அப்படின்றத தெரியணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. முன்னொரு சமயம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் அவரோட நண்பர்களான மற்ற கோபாலர்களோடு சேர்ந்து அவர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அது மாலை நேரமாகவும் செஞ்சுது. அதனால் மாடுகளையும் கன்றுகளையும் அவர் திரும்ப அவரோட சாலைக்கு அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணார்னா அவரோட புல்லாங்குழலை எடுத்து அவர் இனிமையான கானங்களை அவர் வாசிக்கவும் செஞ்சார். கிருஷ்ணர் வாசிக்கூடிய அந்த இனிமையான புல்லாங்குழல் இசையை கேட்ட உடனே அவரோட கன்றுகளும் மாடுகளும் அங்கே மேய்ந்துட்டு இருந்ததை விட்டுட்டு அவர் கிருஷ்ணர் நோக்கி அவங்க ஆசையாக ஓடி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா மாடுகளும் கன்றுகளும் கிருஷ்ணர் நோக்கி வந்து கிருஷ்ணரே சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் அந்த மாடுகளோட கூட்டத்துக்கு நடுவில் ஒரு கட்டுக்கடங்காத காளை ஒன்று இருந்துச்சு. அது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த காளைக்கு பயங்கரமாக கோபம் அது எல்லாரையும் முட்டி மோதி அது எல்லாரோட சேர்ந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சது. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மாடுகளும் கன்றுகளும் அது ஒவ்வொரு பக்கம் திருச்சி ஓடவும் செய்யுது. இதை பார்த்து அந்த காளை பெருமூச்சு விட்டு எதிர்த்து வர்றது மரமாக இருந்தா என்ன, மாடாக இருந்தாருன்னா மனிதனாக இருந்தானே, யாராக இருந்தாலும் முட்டி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கேருந்து அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி எல்லாத்தையும் முட்டி தூக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லாமே பயந்து ஓடுது. அது கொடுக்குற சப்தத்தை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ உலகமே அழிய போகிற மாதிரி சத்தங்கள் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் கிருஷ்ணர் இது எதையுமே பொருட்படுத்தாமல் அவரோட இசையை அவர் மெய் மறந்து அவர் வாசிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோபாலர்கள்லாம் இந்த மாடை நம்ம அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மாடை அடக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த மாடு அந்த கோபாலர்கள் சுற்றி அது தன்னோட கொம்புகளால் முட்டி தூக்கி எரிய செஞ்சுது. இதனால் கோபாலர்கள்னால அந்த மாடை கட்டுப்படுத்தவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அந்த காளை மாடு தன்னோட காலை பூமியில் சுழட்டிக்கிட்டு அது கிருஷ்ணர் நோக்கி அது பாஞ்சு வருது. 4 கால் பாய்ச்சலில் வரக்கூடிய மாடை பார்த்து கிருஷ்ணர் கொஞ்சம் கூட அவர் சட்டம் பண்ணாமல் அவர் புல்லாங்குழலை வாசிச்சுட்டு இருந்தார். அந்த மாடு கிருஷ்ணரோட பக்கத்தில் வரப்போ கிருஷ்ணர் லேசாக நகன்றாரு. அப்போ அந்த மாடு ஓடி போய் திரும்ப வருது. திரும்ப அது கோவத்தோட கிருஷ்ணரை முட்டலான்னு சொல்லி வராங்க. அப்பயும் கிருஷ்ணர் அந்த மாடோட வழித்தடத்துலேருந்து அது நகர்ந்து போய் மாடோட பின்னாடியே அவர் ஓங்கி அடிக்கிறாரு. அப்போ அந்த மாட்டுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. தன்னோட கண்களில் நெருப்பு கொல்லிக்கட்டைகளை வச்சிருக்கிற மாதிரி அது சுட்டிருக்கிற மாதிரி அது முறைக்குது. தன்னோட மூச்சு காத்துகள் அப்படிங்கிறது நெருப்பு தீ மாதிரி அது அனலோடு இருக்குது. அது கோவத்தில் கிருஷ்ணர் நோக்கி பாஞ்சு ஓடி வருது. அப்போ கிருஷ்ணர் அவரோட 2 கைகளால் அந்த மாட்டோட கொம்பை வச்சு அவர் அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அவர் வலது பக்கம் இடது பக்கம் அவர் ஆட்டுறாரு. அந்த மாடை சுற்றி அவர் தூக்கி எறியவும் செய்கிறாரு. தாம் பக்கத்தில் வரத்துக்கு கூட பயப்படுற கோபாலர்கள் நடுவில் இந்த கிருஷ்ணர் யார், என்னையவே அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த மாடு அதிவேகமாக 4 கால் பாய்ச்சலில் கிருஷ்ணரை நோக்கி அது பாஞ்சு வருது. அந்த சமயத்தில் கிருஷ்ணரோட 2 கரங்களால் அவர் திரும்ப மாட்டோட கொம்பை பிடிச்சி அவர் அப்படியே அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அந்த மாட்டை சுற்றி அவர் திரும்ப எறிகிறாரு. அந்த மாடு ரொம்ப வேகமாக ஓடி வருது. அப்போ கிருஷ்ணர் அவரோட இரும்பு கரங்களால் அந்த மாட்டு தலையிலேயே ஓங்கி அடிக்கவும் செய்கிறாரு. அப்போ அந்த மாடு பெரும் சத்தத்தோடு அது இறக்கவும் செய்யுது. அப்போ அங்கே இருந்த கோபாலர்கள் எல்லாமே இது யாரோட மாடு, எதனால இப்படி இவ்வளோ ஆக்ரோஷமாக இருந்திருக்குன்னு சொல்லி அதை பார்க்கறதுக்காக பக்கத்தில் போகிறாங்க. அங்கே பக்கத்தில் போய் பார்த்தான்னு தெரியுது அது மாடு ரூபத்தில் இருந்த ஒரு அசுரன். அந்த மாடு இறந்த உடனே அந்த அசுரன் அவரோட சுய உருவம் கொண்டு அவர் அங்கே இறந்து கிடக்கிறாரு. அந்த அசுரன் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் பேர் தான் அரிஷ்டாசுரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அரிஷ்டாசுரன் ஏன் அவர் மாடு ரூபத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் காடுகளிலே வாழக்கூடியவர். இந்த மாதிரி கோபாலர்கள் அவங்க ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து கொண்டு வரப்போ அங்கே ஒரு மாடு ரூபத்தில் அந்த ஆடுகளையும் மாடுகளை ஏதாவது ஒன்று கொன்று அவர் உணவாக எடுத்துக்கவும் செய்வார். அங்கே இருக்கக்கூடிய கோபாலர்களையும் மற்ற உயிரினங்களையும் எல்லாத்தையுமே அவர் அச்சுறுத்திட்டே இருந்தார். இப்படி கோபாலர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த இந்த அரிஷ்டாசுரன் மற்ற கோபாலர்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் மாடு ரூபத்தில் கிருஷ்ணரை கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஆனால் கிருஷ்ணர் அந்த அரிஷ்டாசுரனை வதம் பண்ணி
கோபாலர்களுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டாக்கியும் கொடுத்தாரு. அரிஷ்டாசுரன்ட்டு இருந்து கோபாலர்களை வந்து காப்பாற்றி கொடுத்த கிருஷ்ணரை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரோட அண்ணனான பலராமன் வந்து ரொம்ப பெருமைப்பட்டார். பலராமனும் கோபாலர்களும் கிருஷ்ணரை தன்னோட தோளில் தூக்கி வச்சு அவங்க கொண்டாடவும் செஞ்சாங்க. அன்னைக்கு பூரா கிருஷ்ணர் வந்து அரிஷ்டாசுரனை எப்படி அவரோட வீரத்தால் அவர் வதம் பண்ணார் அப்படிங்கிற செய்தியை வந்து பிருந்தாவனம் பூரா அவங்க பெருமையாக சொல்லி அவங்க கொண்டாடிட்டும் இருந்தாங்க. இப்படி கிருஷ்ணரோட வாழ்க்கையில் அவர் வந்து ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு வீர செயலை செஞ்சு அவர் அரிஷ்டாசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணி அவரோட வீரத்தை அவர் நிரூபிக்கவும் செஞ்சார். கோபாலர்களுக்கு அவர் விடிவு காலத்தை உண்டாக்கவும் செஞ்சார். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் தான் வரும்.